இன்றைக்கு எது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெரியாதனாலதான் இன்னைக்கு குழப்பம். ஏன்னா பிசாசுக்கும் வசனம் தெரியுதா? அதனாலதான் பெரிய பிரச்சனையே நம்ம லைஃப்ல இருக்குது. எது படிச்சாலும் அது நமக்குரியதாகவே தோன்றுகிறதுல. அதனால எது சத்தியம் என்று நமக்கு தெரியவே இல்லை. அதை குறிச்சு தேவன் எனக்கு வெளிப்பட்டாரு, தேவன் இப்படி செய்தாரு, அப்படி செய்தாரு, நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ற அந்த காரியத்தை இன்னைக்கு ஜனங்க நம்புறாங்க. ஆனா உண்மை, அன்றைக்கு இருந்த பேதர்களாவது உண்மையாக தேவனை பார்த்தார்கள். ஆனா பைபிள் எழுதி இருக்குல்ல, அதாவது பைபிளுக்கு மிஞ்சி நம்ம எது செய்தாலுமே அது நம்ம லைஃப்ல பாவமா போயிடும். அந்த லைஃப் நம்மளுக்கு மரணத்தை தான் கொண்டு செல்லும். அதனால பேதுரு சொன்னாரு, ஓகே நம்பலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஊழியர்கள் சொல்றாங்க நான் அப்படி பண்ண இப்படி பண்ணேன்னு சொன்னா நாம எப்படி நம்புறது? பைபிளோட ஒரு பெரிய சாட்சி இருக்குதானா? இல்ல. ஆனா நாம என்ன பண்றோம்னா நம்ம அதைத்தான் நம்புறோம். ரெண்டாவது, கண்களாலே பார்க்கிறது தான் நம்ம நம்புறோம். உடையா பால் குடிச்சா நம்ம நம்புறோம். வானத்துல ஒரு நட்சத்திரம் தோன்றுது, வானத்துல ஒரு அடையாளம் இருக்குது, நம்புறோம். ஓகே, இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? என்கிட்ட கூட நிறைய பேர் வந்து ஆலோசனை கேட்பாங்க. நான் சொல்றது, சில வேத வசனத்தை வாசிங்க, அதை வாசிச்சு பாருங்க, அதுல இருக்கிற சத்தியத்தை கண்டுபிடிங்க, உங்க லைஃப்லயும் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா விடுதலை கொடுக்கறதோ சத்தியத்தை பேசுறதோ நான் கிடையாது. நான் டைரக்டா பெற்றுக்கொண்டாலும் நான் உங்ககிட்ட பேசும்போது அது செகண்ட் ஹேண்டா தான் வரும். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த வசனத்தை அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன தெரியுமா கேட்பாங்க? எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வருது? ஏன் எனக்கு இந்த போராட்டம் வருது? மறுபடியும் அதே தான் கேட்பாங்க. இந்த நாகமான் என்கிற குஷ்டரோகி என்ன பண்ணா? இதே தான். ஆண்டவர் சொன்னாரு, நீ தண்ணீரை போய் முழுகு அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி மூலமா சொல்லி அனுப்பினார். முழுனானா? இல்ல, அடையாளம். எனக்கு ஒரு அடையாளம் வேணும். ஏன் நாத்தம் அடிச்ச தண்ணீரை போய் முழுக சொல்றாரு? இதெல்லாம் எனக்கு நம்புற மாதிரி இல்லையா? நல்லா பாத்தீங்களா? எப்பவுமே தேவன் நமக்கு ஆப்போசிட்டா தான் பேசுவார். நாம் விரும்புகிற காரியத்தை தேவன் பேச மாட்டார். அநேக நேரத்துல இதுதான் நம்ம லைஃப்ல முக்கியம். அப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னது அப்படின்னா,